நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெட்ரோல்னால பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாசுக்கள் வெளியாகிட்டே இருக்குது. ஸோ இதில் வெளியேற கார்பன் டை ஆக்சைடுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நுரையீரல் பிரச்சனை அப்படின்னு பல பிரச்சனைகள், ஆஸ்துமா அப்படி போன்ற பல பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகளை எல்லாம் முடிகட்டும் விதமாக பார்த்திங்கன்னா மத்திய அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, பெட்ரோல் இயங்கும் 2 சக்கர மற்றும் 3 சக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்க போகிறாங்க. இதுக்கு மாற்றாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மின் வாகனங்கள், அதாவது பேட்டரி மூலம் இயங்கும் வாகனங்களை பயன்படுத்த ஊக்குவிக்கும் விதமாக பார்த்திங்கன்னா இவங்க ஃபேம் அப்படின்னு ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. திட்டம் தொடங்குவதற்கான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வாகனத்தை விட எலக்ட்ரிக் வாகனத்தோட ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் இந்த ஃபேம் திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா மானிய விலையில் எலக்ட்ரிக் வாகனங்கள் மக்களுக்கு வழங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபேம் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பற்றி அவங்க எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.